ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோட்டை வீடுங்கிறது நாட்டுக்கோட்டை நகரத்தாருங்கிற செட்டியார் சமூகத்தினர் கட்டிய வீடுகள் தான் நாட்டுக்கோட்டை வீடுன்னு சொல்கிறோமே. இது வீடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய மாளிகைகள் தான். அதில் ஒரு மாளிகையை நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடுகள்லாம் திருச்சிக்கும் மதுரைக்கும் இடைப்பகுதியில் உள்ள கிராமங்களில் தான் நாம் நிறைய பார்க்கலாமே. இந்த செட்டிநாடு 76 கிராமங்களை உள்ளடக்கியது. தரைமட்டத்திலிருந்து 16 அடி உயரத்தில் தான் இதுக்கு ஃபவுண்டேஷன் அமைச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கங்களேன். இந்த கட்டிடங்கள்லாம் சராசனிக் முறையில் தான் கட்டியிருக்காங்களே. பத்மநாபபுரம் அரண்மனையின் மேற்கூரை போல வடிவமைச்சிருக்காங்க. இந்த கல்பாறை, மர வேலைப்பாடு இதெல்லாம் பார்க்கவே பிரமிப்பாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சுவரெல்லாம் சுண்ணாம்பு வெண்சங்குன்னு இரண்டையும் கலந்து உறுதியாக அமைச்சிருக்காங்க. இந்த தரையோட பளபளப்புக்கு முட்டையோட வெள்ளை கருவை சேர்த்து தரை போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உறுதிக்கு கடுக்காயும் புடிமானத்திற்கு வெள்ளமும் சேர்த்து இந்த மாளிகைகள்லாம் கட்டியிருக்காங்களே. இந்த வீட்டில் உள்ள கண்ணாடிகள்லாம் பெல்ஜியம் நாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. பளிங்கு கற்களை ஜப்பான் நாட்டில் இருந்து தருவிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த திருமண நேரத்தில் பார்க்கணுமே நீங்கள், இந்த நாட்டுக்கோட்டை வீடு ரொம்பவும் களை கட்டுமே. அவ்வளவு விமரிசையா கல்யாணம் நடக்குமே. நாம் திண்ணையிலிருந்து பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் வீட்டோட உள்பகுதி வர தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு நேர்த்தியாக ஒரு நேர்கோடு போல வீட்டை அமைச்சிருப்பாங்களே. இந்த நிலவாசலே பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமாக அகலமாகவும் உறுதியாகவும் இருக்கு பாருங்க. பர்மாவிலிருந்து தேக்கு மரம் கப்பலில் கொண்டுட்டு வருவாங்க. இந்த வீடுகள்லாம் ஆட்சியோட மேற்பார்வையில் தான் கட்டுனதா சொல்லுவாங்களே. இந்த கட்டுறதுக்கு உண்டான பணத்தை செட்டியார்கள் அயல் நாட்டில் வியாபாரம் செஞ்சு அனுப்பிச்சு விடுவாங்களே. பேங்கிங், கொடைத்தன்மை, மாளிகை கட்டுவது, கல்விப்பணி, சமையல் கலை, விருந்தோம்பல், தொழில்துறை, கல்விப்பணி, ஆன்மீக பணின்னு இதெல்லாம் நகரத்தார் செட்டியாரோட குணநலன்கள். வீடு முழுக்க இயற்கை காட்சிகளும் தேவ குழந்தைகளும் வீனஸ் ஏஞ்சல்களும் இந்த இத்தாலியன் பெயிண்ட் கொண்டு ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாளிகையில் மட்டும் 50க்கு மேலே ரூம் எல்லாம் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். இந்த பில்லர் பாருங்க,
இது தேக்கு மரத்தால் ஆனது. எவ்வளவு உறுதியா இருக்கு பாருங்க. நிறைய முத்தங்களும் இருக்குமே. இந்த வீடு பார்க்கறதுக்கு ஒரு பேலஸ் போல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட செல்வத்தையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குமே. செட்டியார்கள் தென்கிழக்கு ஆசியாவில் தான் நிறைய வியாபாரம் பண்ணினாங்களே. இந்த மாளிகையெல்லாம் பெருசாகவும் பிரம்மாண்டமாகவும், இன்னும் சொல்ல போனா ஒரு கோட்டை போலவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது உலகளாவிய கட்டிடக்கலையும் தொழில்நுட்பத்தையும் பிரதிபலிப்பதா இருக்கே. இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த செட்டிநாட்டு பேலஸை பார்த்ததில் ரொம்பவும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.